அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். குக்கு வித் கோமாளி ஷோவில் ஆண்டனி தாஸ் செஞ்சு அப்ரிஷியேஷன் வாங்கின கத்திரிக்காய் பிரட்டல் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கத்திரிக்காய் நல்லா சுருள வதங்கி வரும். 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். சீரகம் வாசம் பிடிக்காதவங்க சோம்பு கூட சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணி வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வாசம் வதங்கி வாசம் வர்ற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணுறதோட 1-2 தட்டி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். தட்டி சேர்த்துட்டு இதுலேயே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்திக்கலாம். ஆனால் இந்த தக்காளி தான் நமக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். பிரட்டல் கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வரக்கொத்தமல்லி தூளும் காரத்துக்கு ஏற்றா போல் வரமிளகாய் தூளும் சேர்த்தி இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலந்து வர்ற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா கலந்து வந்துருச்சு. இதில் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் நான் இன்றைக்கி 400 கிராம் சேர்த்திருக்கிறேன். இதையும் நல்லா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டில் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த கத்திரிக்காய்க்கும் மசாலுக்கும் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே மறுபடியும் ஒருக்கா கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் விடாமல் இதை க்ளோஸ் பண்ணி வச்சு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், அரை வேக்காட்டுக்கு மேலே வந்துருச்சு, 3/4 போகம் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் திக்காக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் விட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை. இந்த தேங்காய் பாலில் வெந்து மீதி இருக்கிற கத்திரிக்காயும் வெந்து நமக்கு வந்துடும். மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் ரொம்ப கரைஞ்சும் போயிடக்கூடாது, வேகாமையும் இருந்துடக்கூடாது. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அதே சமயம் கத்திரிக்காய் முழுசாகவும் தெரியணும். இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் சீக்கிரம் செய்யக்கூடிய இந்த கத்திரிக்காய் பிரட்டல் நம்ம ஒயிட் ரைஸ், சப்பாத்தி இல்லைன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அப்போ தான் குக்கு வித் கோமாளி சீசன் 3யோட ரெசிபிஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்கவும் முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே சீக்கிரம் நம்ம நல்ல ஒரு பிரட்டலாட்டை செஞ்சு டேஸ்ட்டாக செய்ய முடியும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குயிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய்க்கு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் யூஸ் பண்ணி செஞ்ச போர்ஷன் 3 பெரியவங்க தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு பிரட்டல் கிடைக்கும். நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க வேல்யூ ஒரு போர்ஷனுக்கு உண்டான வேல்யூஸ் என்னென்னங்கிறது தான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.